இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் இது ஒரு கொரியா சீரிஸ் தான். கொரியா லிவ்ஸ் இன் 2050 அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஐ திங்க் இதுதான் இந்த வீடியோவோட கொரியாவோட சீரிஸ் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோ இதை பற்றியே போட்டு ரொம்ப இது பண்ணுற மாதிரி தெரியுது, ஸ்பேம் பண்ணுற மாதிரி தெரியுது. கொரியாவில் நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் இதே சீரிஸை வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால பண்ணுற மாதிரி தோணுது. அதனால் இதை லாஸ்ட்டாக வச்சு இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வீடியோ. 3 things in Korea you can't find anywhere else. First, Domino's Pizza in Korea offers a special menu item called Volcano Pizza. It features a cheesy volcano in the center. Perfect. ஆக்சுவலாக இது வந்து நம்ம டாமினோஸில் வந்துருக்கு. டாமினோஸில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்கனோ பீஸான்னு சொல்லிட்டு இதே பேரில் வந்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் 350 rupees அது மாதிரி வரும். வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. நெக்ஸ்ட்டு extra flavor. It's incredibly delicious, but sadly, it's only available in Korea. Next, in Korea, you can find smoothie spots that let you create your own blend from a wide selection of fresh fruits. Instead of pre-made options, they blend. இதுவும் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி blend பண்ணி கொடுக்குறாங்க. தெரியல, நான் ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. Many restaurants in Korea use 3D printing to display. இது அருமையான விஷயம். இது அருமையான விஷயம். என்னன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. நம்ம ஊரில் வந்து ஹோட்டலில் மெனு கார்டில் பேரே இருக்காது. நிறைய ஹோட்டலில் மெனு கார்டே இருக்காது. ஆனால் கொரியாவில் வந்து அப்படி இல்லை. நீங்கள் வந்து அவங்க வந்து ரேண்டமாக சில டிஷ் மட்டும் தான் 10 டிஷ் 20 டிஷ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டிஷ் எல்லாமே 3D பிரிண்ட் பண்ணி உங்கள் டேபிளில் வச்சுருவாங்க. நீங்கள் இதெல்லாம் வேணுமோ சூஸ் பண்ணி அதை ஒரு தனியாக வச்சிட்டிங்கன்னா அந்த டிஷ்ஷை வந்து உங்களுக்கு ரியலாக கொடுப்பாங்க. அதை 3D பிரிண்ட் பண்ணி அந்த சைஸு, என்ன டெக்ஸ்சரு, கலரு எல்லாமே வந்து 3D பிரிண்டில் வந்து உங்களுக்கு இதுதான் டிஷ்ஷு, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் சர்வ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு காட்டுருவாங்க. அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கொரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. 3D model of your meal before ordering, ensuring you make the perfect choice every time. அருமையான விஷயம். ஓ, 3 unique things in Korea you won't find anywhere else. First, at McDonald's Korea, there's a big basket of yellow umbrellas for customers to borrow and return later. But the cool part is that when it's full, the basket looks just like a giant box. மெக்டானல்ட்ஸில் நீங்கள் ரெய்னி டேஸில் வந்து அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் திருப்பி எடுத்துகிட்டு வந்து அங்கேயே வச்சிடணும். உங்கள் ரெயினுக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு திருப்பி கடைக்கு வரும்போது அதை வச்சுட்டு போயிடணும். இது மாதிரி ஒரு சர்வீஸாக அவங்க ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்காங்க மெக்டானல்ட்ஸில் கொரியாவில். அருமையான விஷயம் தான். அது வந்து பார்க்க வந்து எல்லோ கலரில் இருக்கிறதுனால அந்த மெக்டானல்ட்ஸில் எந்த கடையில் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணாலும் அந்த பாக்ஸில் போடும்போது எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நிற்கிற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த அவங்க காட்டுற ஷோ பண்ணுறது வந்து இருக்கும்னு சொல்லிட்டு மெக்டானல்ட்ஸில் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அப்படி தான் இருக்குது. Next, unlike elsewhere, petrol stations in Korea provide single-use gloves to wear while fueling. They're there to keep your hands clean and free from germs. சத்தத்தில் மட்டும் இந்த வெளிநாட்டிலாம் அடிச்சுக்க முடியாது போல். எல்லாமே வந்து அவ்வளோ ஹைஜீன் பார்க்குறாங்க. பெட்ரோல் பம்ப் வந்து கொரியாலலாம் வெளிநாட்டில் மோஸ்ட்டாகவே அவங்களா தான் வந்து பெட்ரோல் பம்ப் வந்து போடணும், பெட்ரோல் போட்டுப்பாங்க. டீசலோ பெட்ரோலோ ஏதோ கேஸ் ஃபில் பண்ணுறதோ அது வந்து அவங்களா தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி வந்து எல்லாருமே அதில் கை வைப்பாங்க. அது வந்து அன்ஹைஜீனாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அந்த பெட்ரோல் பம்ப்கிட்டேயே வந்து ஒரு க்ளவுஸ், ஒன் டைம் யூஸ் க்ளவுஸ் இருக்கும். அதை நீங்கள் போட்டுட்டு பம்பை நீங்கள் உங்கள் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு போகலாம். சிங்கிள் டைம் க்ளவுஸை வந்து திருப்பி போகும்போது டஸ்ட்பினில் போட்டு போயிடுவாங்க. இது மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு அவங்க வாழ்கிறதுனால தான் அவங்க ஊர் க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? Making the whole process more hygienic. And lastly, some public restrooms in Korea are cleaned by robots that come out several times a day to scrub and sanitize everything, keeping the space spotless without needing a cleaner. அவங்கெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லா டாய்லெட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸே இருக்குது. நம்ம ஊரில் அந்த செப்டிக் டேங்க் அந்த ரோட்டில் இருக்குமே டேங்க், அதை க்ளீன் பண்ணி சாப்பிட்றவங்க ஒன்றும் பார்த்துட்டு தான் இருக்கும் நியூஸில். எப்போ மாறுமோ தெரியல. அதுக்கு ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். சீக்கிரமாக கண்டுபிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜப்பான் வீடியோன்னு போட்டிருக்கு. இது கொரியா கிடையாது. First, at 7-Eleven in Japan, you can make your own smoothie using frozen fruit cups from the freezer. Just pick your favorite mix of fruits, place the cup in the machine, and in seconds, you've got a fresh ஸ்மூத்தினா நம்ம ஒரு மில்க் ஷேக் மாதிரி தான். நம்ம சாக்லேட் மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஸ்மூத்தினா நிறைய ஃப்ரூட்ஸு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பெர்ரிஸ் அதெல்லாம்
நீங்கள் சூஸ் பண்ணிக்குவோம் எந்த பெரிஸ்லாம் எந்த ஃப்ரூட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த வந்து ஒரு கப்பில் இருக்கும். அதை நீங்கள் ஸ்லைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி அங்கே சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து இது மாதிரி மிஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் வந்து அதை அரைச்சி ஒரு ஜூஸாக திக்கான ஜூஸாக தான் ஸ்மூத்தி அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது கொரியாவில் இது வந்து ஜப்பானில் இருக்குது. Next, umbrella rental stations are placed all இது வந்து around. அம்ப்ரெல்லா ரெண்டெல்லாம் கொடுக்குறாங்க. அமௌண்ட் பே பண்ணோம். திருப்பி எடுத்துகிட்டு வந்து அங்கேயே வச்சிடணும். You don't need it anymore, so there's no need to buy a new one or carry one around all day. Lastly, many stores in Japan have automatic basket sanitizing stations. Every shopping பாருங்க basket எவ்வளோ has சுத்தமாக a இருக்காங்க. சொன்னதில் built-in இருக்குன்னு system that disinfects it before you even pick it சூப்பர் up. மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பேஸ்கெட் கொடுப்பாங்க. எத்தனை பேர் வந்து இதை அன்ஹைஜீன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்க? நீங்கள் பண்ணதெல்லாம் சொல்லல, அந்த அன்ஹைஜீன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா அது வரைக்கும்? ஏன்னா எத்தனை பேர் ஒரு நாளைக்கு வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு போகிறாங்க, எத்தனை பேர் அந்த பேஸ்கெட்டோ இல்லை அந்த ட்ராலியோ எத்தனை பேர் தள்ளிட்டு போட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அதை குடிச்சிருப்பாங்க சொல்லிட்டு மைண்ட் அளவுக்கு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அது அன்ஹைஜீனிக் அன்க்ளீனாக இருக்குது, இத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, தொடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம யோசிக்க கூட மாட்டோம் நம்ம ஊரில். ஆனால் அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு மிஷின் வச்சு வந்து அதை ஃபுல்லாக ஜெர்ம்ஸ்லாம் க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி அப்புறம் தான் இந்த வந்து நீங்கள் ரேக்லேயே வைக்கிறாங்க அடுத்த பர்சன் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்தளவுக்கு க்ளீனாக அவங்க வந்து பண்ணுறாங்க. நம்ம மைண்ட் அளவுக்கு கூட ஒன்றும் யோசிக்கலை இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணுமேனு. தென் நீங்கள் நினச்ச பார்த்தாலே உங்களுக்கு வந்து இப்படி யோசிச்சிருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். Hundreds of other people already handle. ஏன்னா நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். 3 things in Korea that make total sense but don't exist elsewhere. First, on rainy days in crowded places in Korea, you'll find these umbrella இது ஒன்று போடுறேன். shakers instead of traditional dryers. With just the press of a button, it quickly shakes off all the water, leaving your umbrella dry in இது seconds. வந்து மழையில் நனைஞ்சிட்டு போகிறவங்களுக்கு வந்து இது புரியாது. ஏன்னா நனைஞ்சி தொப்பட்டே வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட திட்டவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். என்னென்னா அம்ப்ரெல்லா வந்து நிறைய பேர் மழையில் எடுத்துகிட்டே போக மாட்டோம், சில பேர் எடுத்துகிட்டு போவோம் சில வாட்டி. அப்போ வந்து அந்த அம்ப்ரெல்லா வந்து நனைஞ்சு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எத்தனை பேர் திட்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி திட்டு வாங்கியிருந்தா இந்த மிஷின் எவ்வளோ யூஸ் ஆகும் உங்களுக்கு தெரியும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் மாலுக்கு வெளியே எல்லாம் ஒரு ஷாப்புக்கு வெளியே வந்து இருக்கும். நீங்கள் வந்து ரெய்னி டேஸில் உங்கள் அம்ப்ரெல்லா உள்ளே கொண்டு போடும்போது இதில் வச்சு இது ஒரு ஷேக்கர் மாதிரி இதில் வச்சு நீங்கள் ஷேக் பண்ணால் அந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அம்ப்ரெல்லா வந்து அங்கே கேட் கிட்ட வச்சுட்டு போகலாம், அதில் உள்ளே கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு இது வந்து எத்தனை பேர் வந்து அம்ப்ரெல்லா நனைஞ்ச இடத்துல வந்து திட்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Next, Korean restaurants give you finger gloves for meals that are supposed to be eaten with bare hands. This way, you can enjoy messy food or desserts without getting your hands dirty. And lastly, in Korean public restrooms, you'll find a common feature designed to create sound, covering any noise and ensuring you don't feel embarrassed while doing your இது business. அருமையாக இருக்குது. என்னென்னா நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது டர் புருன்னு சவுண்டு வரும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் மேக்கிங் மிஷின் இருக்கான். அதில் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து இந்த ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி சவுண்டு வரும். அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் மேலே அந்த பட்டன் டர்ன் பண்ணால் தண்ணி போகணும். அந்த சவுண்டு வந்து ஆர்டிஃபிஷியலாக ஸ்பீக்கர் மூலிமா அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சவுண்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து பெரிய தெரியாது. இது மாதிரி கொரியாவில் வந்து யோசிக்கிறாங்க. நம்மளும் பாய்ஸ் சில விஷயம்லாம் பண்ணுவோம், அது இங்கே சொல்ல முடியாது. அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு 3 things that only exist in Korea. First, in Korea, you can rent a private cinema box. Instead of watching a movie in a large theater with strangers, you can book one of these small, cozy rooms designed for privacy. It feels like watching a movie from the comfort of your home, but with the high-quality screen and sound of a real cinema. Next, இங்கே பாக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு இல்லை பாக்ஸு ரூம் டிக்கெட்னு சொல்லுவாங்க. நிறைய தேட்டரில் இருக்குது. ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு 50 பேர் 60 பேர் இருக்க அளவுக்கு தான் பாக்ஸ் தேட்டர் இருக்கும். இது வந்து 2 பேர் ஒரு 15 பேர் இருக்க அளவுக்கு தான் இருக்குது. 15 பேர் கூட இல்லை, பாருங்க இவ்வளோ தான் இருக்காங்க. அது மாதிரி பாக்ஸ் இதெல்லாம் ஸ்க்ரீன்லாம் இருக்குது போல் கொரியாவில். small cozy rooms designed for சில privacy. பேருக்கு 2 பேருக்கு கூட Watching இருக்குது. a movie from the அந்த மாதிரி comfort of பாக்ஸ் your home, இதெல்லாம் but இருக்குது. with முன்னாடி the கிளாஸ் high-quality இருக்கும். screen and sound ஆனால் of a சவுண்டு real தான் எப்படின்னு தெரியல. Next, every ஸ்பீக்கர் உள்ளே convenience store இருக்கும். in Korea has a dedicated ramen station. Just pick your favorite ramen and use the store's hot water dispensers and microwaves to prepare it. This way, you can enjoy your ramen fresh and hot, making it a quick and affordable meal option at any time of day. Lastly, instead of calling a waiter for utensils in restaurants, you'll find a hidden drawer built into the side of your table. Inside, there are chopsticks. ஒரு டேபிள் கடியிலையும் ஸ்பூனு, கட்ரிஃபு, டவல்
எல்லாமே கட்லரி எல்லாமே வந்து ஒரு டேபிள் கீழே இருக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் போய் வெயிட்டர் கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை போல். ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. Napkins, and sometimes even extra condiments. This self-service approach makes dining more convenient and efficient. 3 mistakes not to make in Korea. First, avoid pressing this button in public restrooms unless it's really necessary. These buttons பப்ளிக் டாய்லெட்லாம் வந்து உங்களுக்கு யாரோ உங்களை வந்து எதனா கொலை பண்ண போனாங்களோ இல்லை எதனா ஒன்று அச்சுறுத்துற மாதிரி எதனா நடக்குதுன்னு தோணுச்சுன்னா எல்லா ரெஸ்ட் ரூமில் இல்லை எங்கேயாச்சும் உங்கள் ப்ரைவேட்ஸாக எதுவும் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், எமர்ஜென்சி பட்டன். அதை ப்ரெஸ் பண்ணால் உடனே வந்து போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் போய்டும். ஃபயர் இன்சிடென்ட் எதுவாக இருந்தாலும் வந்து இன்ஃபர்மேஷன் போய்டும். அவங்க வந்து உடனே வந்து செக் பண்ணுவாங்க. Next, don't step onto a crosswalk when the pedestrian light is red, even if the street's empty. In Korea, even one step during a red light will trigger an automated warning telling you to step back. இதை பற்றி பேசுகிறோன்னா நம்ம ஒரு 10 வருஷம் possibly alert a nearby officer. And finally, in Korea, it's common for drivers to block others when parking, but they usually leave the car in neutral, so it can be pushed if needed. If your car isn't in neutral or blocks someone for too long, இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல அந்த தேட்டருக்கு வெளியே பார்க்கிங்களா இல்லை எங்கேயாச்சும் எதாவது இடத்துல பார்த்துருப்பீங்க. நமக்கு முன்னாடி வந்து காரு இல்லை பைக் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. கொரியாவில் வந்து என்னென்னா அப்படி கார் பைக் எதனா விட்டால் கூட, முக்கியமாக கார் அது வந்து கியரில் இருந்துச்சுன்னா நவுத்த முடியாது. இப்போ வந்து எல்லாருமே நியூட்ரலில் தான் விடுவாங்களாம். அப்படி நீங்கள் முன்னாடி உங்கள் காருக்கு முன்னாடி வந்து அவங்க நேரம் ஒருத்தர் கார் இருந்தாலும் அது நியூட்ரலில் இருக்கிறதுனால நீங்களே அந்த காரை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தள்ளிக்கலாம். அதுக்கு முன்னாடி கார் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த இதில் காட்டுறபடி அந்த கார் உங்கள் காருக்கு முன்னாடி இருந்தால் நீங்கள் தள்ளிக்கலாம். இப்படி தான் இதில் காட்டுறாங்க. லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். 3 things that prove Korea is living in 2050. First, parks across Korea have solar-powered benches that do more than just provide a place to sit. They're equipped with solar panels, so you can charge your phone while resting, or just leave it charging while you work out. Next, in some Korean restaurants, the dishes அது என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா பார்க்கில் வந்து பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் வந்து சோலார் பேனல் இருக்குது. அதனால் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஒயர்லெஸ்ஸாகவோ இல்லை வயர்டு கேபிள் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பார்க்கில் இல்லை எங்கேயாச்சும் வெளியே இருக்கும்போது சார்ஜ் பண்ணிக்க முடியும். அருமையாக தான் இருக்குது. They're clean and untouched. You remove the plastic covers right at your table, proving everything is fresh and properly sanitized. And finally, சுத்தம். உங்க வந்து எந்த அளவுக்குன்னா ஹோட்டலுக்கு வந்து எப்பவுமே வந்து உங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இல்லை, ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி கப்பை இல்லை பவுல் இல்லை பிளேட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு பேக்காக வந்து சானிடைஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சுருவாங்க. பிளாஸ்டிக் கவர் ரேப்பர் போட்டு அதை வந்து நீங்கள் ஒருத்தருக்கும் புதுசாக சாப்பிட வராங்கள அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக சானிடைஸ் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி உங்கள் டேபிளில் வச்சுருவாங்க. நீங்கள் வந்து நீங்களே அன்ட்ராப் பண்ணி அந்த கப்போ பவுலோ ஏதோ வந்து உங்கள் ஃபுட்டுக்கு நீங்கள் அவங்க கொடுக்கும்போது சாப்பிட்டுக்கலாம். திருப்பியும் சுத்தம். While hangovers are never fun, Korea has hangover relief sticks that can take the edge off completely. They're compact, easy to carry, and meant to be taken before a night out. So by the next morning, you feel like nothing even happened. லாஸ்ட்டாக சொன்னது என்னன்னா, இது பயங்கரமாக சரக்கு அடித்து மொட்டையாகிற அளவுக்கு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அந்த கிற்கள் வந்து இருக்கும் சரக்கு அடித்தவங்களுக்கு. அப்போ வந்து இந்த ஹேங்கோவர் அந்த ஸ்ட்ரிப்பை வந்து பிரித்து உங்கள் வாய்க்குள்ள ஊட்டிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவடைக்க வைக்கும். நம்ம ஊரில் நிறைய பேர் சரக்கு அடித்து கீழே விழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து வாயிலையும் கண்ணிலையும் லெமனை போட்டு புளிப்பாங்க. அதை வந்து இங்கே டீசன்ட் வேல வந்து பண்ணுறாங்க. இதுதான் இந்த கொரியா சீரீஸோட லாஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறம் இதை பற்றி பண்ணுறதா இல்லை, ஏன்னா இதை பற்றி நான் நிறைய ஒரு 7-8 வீடியோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் வேறு எதனா ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.